Hello friends, welcome to my RX Tamil channel. அதாவது நம்ம தினந்தோறும் எடுத்துக்கிற சாப்பாட்டில் இருக்கிற கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அதை கட்டுப்படுத்துகிற விதியா என்ன ட்ரிக் எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது குளுக்கோபேட் 25 மற்றும் 50 mgல இருக்கக்கூடிய அகர்போஸ் அப்படின்னு சொல்லப்படுற காம்பினேஷனில் இருக்குது. இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. இந்த சுகர் மெடிசன் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது பாதியிலே எடுத்துக்கிறணும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா போஸ்ட் பிராண்டியல், அதாவது உணவுக்கு பின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுதுங்க. இந்த ட்ரக்கை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் நிறுத்தவோ கூடாது. அப்படி பாதியில் நிறுத்தும் போது பிளட் சுகர் லெவல் அதிகமாகி கிட்னி டேமேஜ் போன்றவைலாம் ஏற்படும். மேலும் இந்த ட்ரக்கை எடுத்துக்கிற போத நம்ம ஹெல்த்தி டயட், ரெகுலர் எக்ஸசைஸ் மற்றும் வெயிட் ரிடக்ஷன் போன்றவையெல்லாம் மேற்கொள்ளும் போது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். மேலும் ப்ரெக்னென்ட் மற்றும் பிரெஸ்ட் ஃபீடிங் உமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும் இந்த ட்ரக் எடுக்கிற போது. மேலும் ஆல்கஹால் எடுக்கிறதெல்லாம் வந்து தவிர்க்கணுங்க. இந்த ட்ரக்கோட மெயினான ஒர்க்கு அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அது பார்த்தீங்கன்னா சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அதை குறைக்கிற விதமாக இது வந்து செயல்படுதுன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா சுகர் லெவலை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் கார்டியோவாஸ்குலர், அதாவது இருதய பிரச்சனைகள் இருந்தால் குறைக்குங்க. இந்த ட்ரக்கை எடுக்கிறதுனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஐடி ப்ராப்ளம், அதாவது குடல் அசௌகரியம் மற்றும் வாய்வு போன்றவையெல்லாம் ஏற்படும். அதாவது சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சுகரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நாம் இன்னைக்கு பார்த்தோம். தேங்க்யூ.